கடகராசி அன்பர்கள் இப்பதான் நெறைய விஷயத்துலருந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்பாடி! குரு பெயர்ச்சி ஆகட்டும், சனி பெயர்ச்சி ஆகட்டும் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா என்னடா இப்படி மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் பெயர்ச்சி தான். கடகராசி மேலேயே தான் செவ்வாய் வந்து நீச்சமாகுது. அப்போ கடகம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனத்தெம்பு வந்து இப்ப ரொம்பவே குறைஞ்சிடும். அதே மாரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தப்பு செய்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இப்பதான் மீண்டு வரும்போது ஒரு மூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நான் இங்க நோட் பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ன்னு சொன்னேன். அதாவது ஒருத்தன் வந்து வண்டியே இடிக்க வரான்னு வச்சுக்கோங்க. "என்னடா இப்படி இடிக்க வர?" அப்படின்னு பேசினா, அவன் வேற ஏதோ இருக்கிற பிரச்சனைய இழுத்துட்டு போட்டு, "வாடா, நானா இடிக்க வந்தேன். நீ தானடா சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "வாடா ஸ்டேஷனுக்கு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் தேவையில்லாத பிரச்சனைய பெருசுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. ஏன்னா கடகத்துல தான் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே மாரி இவங்க குழந்தைகள எது சொன்னாலுமே இப்ப குழந்தைங்களுக்கு எரிச்சலா இருக்கும். ஸோ, அந்த இடத்துலருந்து நுழையறதுக்கு வேண்டிய வியூகங்கள், தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான வியூகங்கள குடுக்கறதும் முருகப்பெருமான் தான். ஸோ, முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் கேட்கிறதோ, சொல்றதோ ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லன்னா, கடகராசி அன்பர்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லும்போதே, அந்த மந்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அந்த சாந்தத்தை ஏற்படுத்திக்கணும்.